நீங்கள் என் மீது முறைப்பாட்டை செய்து 8 நாட்கள் என்னுடைய ஊடக சுதந்திரத்தை தடை செய்திருக்கிறீர்கள். யாழ்ப்பாணத்திலே மற்றும் கிளிநொச்சி நடக்கின்ற டிசிசி கூட்டங்களிலே தங்களுடைய அமைச்சர் சந்திரசேகர் நடக்கின்ற விடயங்களை வெளியே சொல்வதை கூட பயப்படுகிறார். உறுப்பினருடைய ஊடக சுதந்திரத்தை தடை செய்ய முடியுமா என்பதை கௌரவ அமைச்சரிடம் கேட்க விரும்புகிறேன். கௌரவ சபாநாயகர் அவர்களே, இந்த ஒரு ஊடக சுதந்திரம் என்பது மிகவும் முக்கியமானது. முக்கியமாக இந்த டிசிசி கூட்டங்கள் நடைபெறுவது அந்த பிரதேச மக்களுடைய அபிவிருத்தியை அரசாங்கம் எவ்வாறு செய்கிறது என்பதை வெளிப்படுத்துகின்ற ஒரு கூட்டங்கள் தான் இந்த டிசிசி கூட்டங்கள். அதே நேரத்திலே அந்த கூட்டங்களுக்கு அந்த மாவட்ட அல்லது பிரதேசங்களிலே இருக்கின்ற சகல அரச உத்தியோகத்தர்களும் அழைக்கப்படுகிறார்கள். அங்கே கதைக்கப்படுற விடயங்கள் பொதுமக்களை கட்டாயம் போய் சேர வேண்டும். அதை தடுக்க வேண்டிய தேவை கௌரவ அமைச்சர் சந்திரசேகருக்கு இல்லை. ஆனால் கிளிநொச்சியிலே நடந்த ஊழல் தொடர்பாக நான் கதைக்கின்ற போது என்னுடைய மைக்கை கௌரவ அமைச்சர் அவர்கள் ஓஃப் பண்ணி வைத்திருந்தார். ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவருடைய மைக்கை ஓஃப் பண்ணி வைத்திருக்கிற அளவுக்கு இந்த அரசாங்கத்துக்கு என்ன தேவை இருக்கிறது எனக்கு விளங்கவில்லை. பாராளுமன்ற சபாநாயகர் கூட என்னுடைய மைக்கை 8 நாட்கள் பிழையாக நீங்கள் நிற்பாடி இருக்கிறீர்கள் என்றது எங்களுடைய பிரிவிலேஜ் கமிட்டியிலே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, இன்கொயரிஸிலே சொல்லப்பட்டிருக்கிறது. நான் இந்த பெண்களுக்குமே வாழ்க்கையிலே பெயர் சொல்லி குறிப்பிடாத ஒரு சட்டத்தரணியோட பெயரை சொல்லி பிமல் ரத்நாயக் அவர்கள் நீங்கள் என் மீது முறைப்பாட்டை செய்து 8 நாட்கள் என்னுடைய ஊடக சுதந்திரத்தை தடை செய்திருக்கிறீர்கள். அதே மாதிரி யாழ்ப்பாணத்திலே மற்றும் கிளிநொச்சி நடக்கின்ற டிசிசி கூட்டங்களிலே தங்களுடைய அமைச்சர் சந்திரசேகர் நடக்கின்ற விடயங்களை வெளியே சொல்வதை கூட பயப்படுகிறார். அதற்குரிய முக்கியமான காரணம் என்ன? இவரால் அப்படி ஒரு பாராளுமன்ற உறுப்பினருடைய ஊடக சுதந்திரத்தை தடை செய்ய முடியுமா என்பதை கௌரவ அமைச்சரிடம் கேட்க விரும்புகிறேன். நான் இந்த பெண்களுக்குமே வாழ்க்கையிலே பெயர் சொல்லி குறிப்பிடாத ஒரு சட்டத்தரணியோட பெயரை சொல்லி பிமல் ரத்நாயக் அவர்கள் நீங்கள் என் மீது முறைப்பாட்டை செய்து 8 நாட்கள் என்னுடைய ஊடக சுதந்திரத்தை தடை செய்திருக்கிறீர்கள். அதே மாதிரி யாழ்ப்பாணத்திலே மற்றும் கிளிநொச்சி நடக்கின்ற டிசிசி கூட்டங்களிலே தங்களுடைய அமைச்சர் சந்திரசேகர் நடக்கின்ற விடயங்களை வெளியே சொல்வதை கூட பயப்படுகிறார். அதற்குரிய முக்கியமான காரணம் என்ன? இவரால் அப்படி ஒரு பாராளுமன்ற உறுப்பினருடைய ஊடக சுதந்திரத்தை தடை செய்ய முடியுமா என்பதை கௌரவ அமைச்சரிடம் கேட்க விரும்புகிறேன்.